ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். வந்து ஜேபி மார்கன் வந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து நம்ம பார்க்குறது வந்து மஸ்தான் டாக்ஸி பில்டர்ஸ். இதில் வந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துட்டு டார்கெட் வந்து 4248 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் வந்து போன ஜூலையில் வந்து பீக்கில் போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஹையை போய் இது தொட்டுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 20% மார்ஜின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீக்லேருந்து எவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% இது டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை வந்து நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உள்ள கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இதுக்கு வந்து ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க. 5135 வரைக்கும் இந்த கம்பெனியோட டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 17.2% ஏறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HAL கூட பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஜூலை அப்போ தான் ஹையில் இருந்திருக்கு. அதுலேருந்து ஒரு 5 மாதத்தில் இந்த கம்பெனி வந்து ஒரு 35% மாதிரி டவுனில் விழுந்திருக்கு. ஸோ இதுலேருந்து இந்த இடத்துக்கு போனால் கூட பழைய ஹையை தொட்டால் கூட ஒரு 35% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேரை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 200 டேஸ்க்கும் கீழே வரல. எப்போவுமே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே வந்துட்டு, ஆனால் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே வர மாதிரி ட்ரை பண்ணுது. ஸோ இந்த கம்பெனியும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உள்ள கம்பெனி வந்து BEL. இதுக்கு வந்து ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க. இதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 340, ஒரு 16.25% வரைக்கும் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னாலும் ஜூலையில் நல்ல பீக்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துருச்சு. அதாவது இப்போ இது வந்து சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கு. இதுவும் பழைய ப்ரைஸை தொடலாம். ஏன்னா இங்கேருந்து இந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு வந்து பழைய ப்ரைஸை தொட்டாலும் அது 16% வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் தரேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் லைக் கொடுங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.